அறிவுச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நாம் உரையாட இருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. பார்லிமெண்ட்ல தொகுதி வரையறை மறுவரையை இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க. இந்த நேரத்துல அவசரமாக தேர்தல் நேரத்துல அதை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மசோதா தோற்று போயிருக்கு, பார்லிமெண்ட்ல தோற்று போய்விட்டது. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு இதை குறிப்பிட்டீங்க, இந்த அவசரம் ஏன் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஏன்னா 5 மாநிலத்து தேர்தல் நடக்குது, இந்த எம்பிக்கள் போய் அங்க கலந்துக்க முடியாது. நீங்க பொதுவாகவே அவசரம் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. அந்த கொஞ்ச நேரத்துல எப்படியாவது அதை களவாண்டணும்னு சொல்லி ஒரு பதட்டம் வேகம் இருக்கும். அது மாதிரி இது ஒரு ஜனநாயக நடைமுறையில ஒரு மசோதா கொண்டு வரோம், விவாதம் பண்ணுவோம், எல்லாரும் கருத்து சொல்லுங்கன்னு ஜனநாயக அடிப்படையில வந்தா இந்த அவசரம் இருக்காது. இது திருட்டு ஜனநாயகம் இவர்கள் கடைபிடிக்கிற ஒரு வழிமுறை. அதனால யாரும் இல்லாதப்ப அதை நிறைவேற்றிடணும் அப்படின்னு ஒரு அவசரம். ஆனால் இந்திய வரலாற்றிலேயே நீங்க பாருங்க, ஒரு மசோதா கொண்டு வந்தா அந்த மசோதாவுடைய பேரை சொல்லக்கூடிய ஒரு நேர்மை இருக்கணும். எந்த மசோதா கொண்டு வரோம், இது எங்க நோக்கம்னு சொல்லணும். ஆனா கொண்டு வர மசோதா மாநிலங்களுடைய எண்ணிக்கை, தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையை பறிக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் கழுத்தை அறுக்கக்கூடிய ஒரு மசோதா. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இது மாநிலங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிற மசோதான்னு வாயில வரல. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி மோடி முதலாளி சொல்றாரு, எடப்பாடி, அன்புமணி எல்லாரும் என்ன சொல்றாங்க, பெண்கள் மசோதாவை எதிர்த்தது உங்களை இந்த சமூகம் மன்னிக்காது அப்படின்னு. ஏன்னா கொண்டு வர்றது மாநில பறிப்பு மசோதா, அது எப்படி பெண்கள் உரிமை மசோதாவும்? இதுவே பித்தலாட்டம் இல்லையா? இன்னொன்னு, பெண்கள் உரிமைக்கு நம்ம ஏன் எதிரா இருக்க போறோம்? யாரும் எதிரா இருக்க மாட்டாங்க. நீங்க பெண்கள் உரிமைன்னு பேரை சொல்லிக்கிட்டு கொண்டு வர்றது மாநிலங்களுடைய கழுத்து இருக்கிற, குறிப்பா தென் மாநிலங்கள் கழுத்து இருக்கிற மசோதா. அதனால அதை ஏத்துக்கல. ஸ்டாலின் கொளுத்துறாரு. இந்த இடத்துல அம்பேத்கருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் சமூகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை 100 தடவைக்கு மேல திருத்திருக்கோம் நம்ம. அவர் ஒரு விதி வச்சிருக்கிறார், ஒரு ஓட்டு அதிகமா இருந்தா ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லல. அவரு அரசமைப்பு சட்டங்களை திருத்தணும்னு சொன்னா 3/2 பங்கு மெஜாரிட்டி வேணும்னு அம்பேத்கர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த ஒத்த ஓட்டா இருந்தா நேற்று அது ஜெயிச்சிருக்கோம். அவங்க 278 ஓட்டு வாங்கியிருக்காங்க. யாரு? பிஜேபி. வழமையான நடைமுறையா இருந்ததுனால அது ஜெயிச்சிருக்கோம். 3/2 பங்குன்றதுனால அந்த மசோதா தோற்று போச்சு. இதுக்கு அம்பேத்கருக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த வடிவமைப்பு இருக்கு இல்லையா இன்னைக்கு வரைக்கும், அதனால இப்ப அடுத்து அதை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. இந்தி மொழியை அப்படிதான் கொண்டு வந்தாங்க, தெரியும்ல. 2 சமமாயிடுச்சு. அந்த தலைவர் அவர் ஒரு ஓட்டை போட்டு இந்திய அலுவல் மொழியா மாத்தினாங்க. ஒத்த ஓட்டு மொழி அது. இதே மாதிரி அதுக்கும் மொழிக்கும் 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னா இந்தி வந்திருக்காது, ஒரு கூட்டாட்சியா இது இருந்திருக்கும். ஆக அவர்கள் கொண்டு வந்தது மாநில பறிப்பு மசோதா, வெளியில சொல்லுவது பெண்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லி. அதனால பித்தலாட்டம். அவர்கள் சாப்பாடுன்னு சொன்னா எல்லாம் ஆதரிக்க போறான். அவன் மலத்தை கொண்டு வச்சு சாப்பாடுன்னா எவன் ஆதரிப்பான்? யாரும் ஆதரிக்க மாட்டான். அறிவுள்ள மக்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுல அவங்க ஒண்ணு நினைச்சாங்க, இன்னொன்னு இப்ப நேற்று கூட இரவு பிரதமர் பேசுறாரு, இந்த பெண்கள் உங்களை மன்னிக்க மாட்டாரு. பெண்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. என்ன, பெண்களும் தான் இதை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல. கனிமொழி என்ன பெண் இல்லையா? மகா மொய்த்ரா பெண் இல்லையா? மம்தா பானர்ஜி பெண் இல்லையா? இவன் பிஜேபியில இருக்கிற இவங்க தான் பெண்களா? எவ்வளவு பெண்கள் போட்டிருக்காங்க. தமிழிசை தங்கபாண்டியன் பெண் இல்லையா? இந்தியா பூராவும் பெண்கள் எதிர்த்துதான் இதை ஓட்டு போட்டிருக்காங்க. என்னன்னா, நம்மளை விட அவங்களுக்கு தெரியும் இது நமக்கான மசோதா அல்ல, இது சங்கிகள் தென் மாநிலங்களை விழுங்குவதற்கு கொண்டு வந்த ஒரு விஷ மசோதா என்பது தெரியும். அதனால அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அடுத்த முயற்சி அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மசோதா முடிஞ்சது. அதனால நம்ம இதை பற்றி மேற்கொண்டு பேச தேவையில்லை. இப்போ அப்படி ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. ஆனால் இந்த தேர்தல், இப்போ மோடி தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாரு, அவர் முயற்சி பண்றாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு குரல் கொடுக்குற ஆட்களுடைய யோகிதையை பாருங்க. எடப்பாடியா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், இன்னும் யாரு வேணா இருக்கட்டும், ரொம்ப
தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இவங்க பேசுறாங்க. பெண்களுக்கு எதிரான மசோதா யாரு நம்ம அது தோக்கடிச்சது யாரு? அன்புமணி பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, இன்னும் இருக்கக்கூடிய விஜய் தான் வாயை திறக்க, அவர் தான் எதுக்கு திறக்க மாட்டாரு. அதனால அவரு அப்படியே அவங்க முதலாளி என்ன சொல்றாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஒன்லைன் உங்களுக்கு நான் சொல்லணும். பிஜேபி அரசியல் களத்துல ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனா தொடர்ந்து அவங்க ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல பிஜேபின்னு கூட சொல்ல முடியாது, தேசிய ஆரிய ஆதிக்கம்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல, அவங்க அரசியல் களத்துல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் அரசியல் வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கள் அரசியல் சித்தாந்த வெற்றிக்கு வேலை பார்க்கறாங்க. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க, அவரு அரசியல் ரீதியா திமுக எதிர்த்தாரு. ரெண்டாவது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து எடப்பாடி, அவர் பாத்தீங்கன்னு சொன்னா முழு அடிமையாவே மாறி முழுக்க முழுக்க மாநில உரிமைன்றதை பற்றியே கவலைப்படாம திமுகவை எதிர்க்கிறன்ற பேர்ல மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறாரு, திமுகவை வெறுப்பு பயன்படுத்துறாரு. அடுத்து சீமான், அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னாக்கா, பெரியாரை சுமக்கிற கட்சியும் பெரியாரை மிதிக்கிற கட்சியும் எப்படி திராவிட கட்சியா இருக்க முடியும்? அப்ப அந்த வகையில சீமானை கொண்டு வராங்க. அவர் என்னன்னா தமிழ் தேசம் அது இது ஈழங்கள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேர்வை கூட சிந்தாம அவர் பேசுறது பூரா பாத்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிச்சு இப்ப எங்க நிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, என்னடா திராவிடம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு, இந்த திராவிடத்துக்கே தந்தை யாரு? பெரியார் தானே. நான் பெரியாரையே மண்ணுன்னு சொல்றேன், பெரியாரையே எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் துக்ளக் கொஞ்சிறாரு யார? சீமான. அவர் நல்லா பேசுறாரு, பெரியாரையே மண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு அவங்க. அதுக்கு அடுத்து இப்ப விஜயை கொண்டு வந்துருக்காங்க. விஜய்க்கு என்ன அரசியல் கேட்டீங்கன்னா, இந்திய அரசியலோ தமிழ்நாட்டு அரசியலோ எதுவும் கிடையாது. அவருடைய ஒரே வேலை, இப்ப ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரசியல்ல கலைஞரை கூட எதிர்க்கிறவங்க மாறவே மாட்டாங்க. அதுதான் சொன்னேன்ல நானு, அவங்க RSS குரூப் உருவாக்குற அரசியல் என்னன்னா கலைஞர் எதிர்ப்புன்னு ஒண்ணு உருவாக்கி வச்சுட்டாங்க. அவர்கள் சாவர வரைக்கும் யாரை எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க? கலைஞரை இன்னும் எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கி, அவன்லாம் வயசாகி செத்தாதான் உண்டு, நிறைய பேர் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன். கலைஞர் எதிர்ப்பு இப்போ பலம் இழந்து விட்டது. அதனால அவன் RSS தெளிவா அடுத்த ஏற்பாடு பண்றான். உடனே பாத்தீங்கன்னு சொன்னா எடப்பாடி அடிமையாக்கி அரசியல் காலத்துல இன்னொரு இடத்துல தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு பெரியாரை எதிர்க்கிற ஒரு அரசியலை உருவாக்கி வைக்கிறாங்க. இப்போ சீமானு உருவாக்குற அந்த 8%, 30-40 லட்சம் ஓட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருக்கு எதிர்ப்பாக மனநிலையோடைய ஓட்டு. அவன் ஜெயிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு வேலையே கிடையாது. இந்த சமூகத்துல ஒரு 50 லட்சம் பேரை பெரியார் எதிர்ப்பு மனநிலையில உருவாக்கி விட்டுட்டு போறது. எப்படி கலைஞர் எதிர்ப்பு உருவாக்கி விட்டுட்டு ஜெயலலிதா போனாங்களோ அதை போல சீமானுக்கான வேலை அதுதான். அதுக்குதான் அவருக்கு கூலி வழங்குறாங்க. அதுலதான் அவரு இவ்வளவு வசதியா இருக்கு. அடுத்து இன்றைக்கு விஜயை கொண்டு வந்திருக்கிறது நோக்கம், அவன் ஆட்சியை பிடிச்சா லாபம், பிடிக்கலன்னாலும் ஒன்னும் பிரச்சனை. இளைஞர்களை சித்தாந்தமற்ற அரசியலற்ற ஆனால் ஸ்டாலினையும் திமுகவையும் எதிர்க்கக்கூடிய மனோநிலையில இந்த 1 கோடி பேர் அங்க இருக்கிறான்னு வச்சுங்களேன். இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. எடப்பாடி கிட்ட இருக்கிற அடிமைகள், ஏற்கனவே இருக்கிற கலைஞர் வெறுப்பில் இருப்பவர்கள், சீமானிடம் இருக்கக்கூடிய பெரியார் வெறுப்பாளர்கள், இப்ப விஜய் உருவாக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக வெறுப்பாளர்கள். இவனா ஒரு 40 பேரை சாவடிச்சு ஸ்டாலின் இப்படி பண்றீங்களா நியாயமான்னு கேக்குறான்னா, இவன்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுங்கெல்லாம் ஓட்டு போறதுக்காவது மரத்தை விட்டு இறங்கி வருவாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல வாக்கு சாவடியே மரத்திலேயே இருக்க சொல்லுவானுங்களா என்னன்னு தெரியல. அவர்கள் RSS கும்பல் வஞ்சகர்கள். அவங்க சும்மா இருக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம ஏமாந்துடக்கூடாது, இவங்க மேல கவனம் வைக்கணும். இப்ப எப்படி ஒரு அரசியலற்ற கும்பலை அவன் உருவாக்கி அது RSS கவர பாக்குதோ, நம்ம அந்த அரசியலற்ற கும்பலை நம்ம பக்கமும் நம்ம இழுக்க பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு எதிர் திசையில அவங்க இருப்பாங்க. இது அவங்களுடைய நிரந்தர வேலை. ஏற்கனவே அவங்க ஒரு முயற்சியை பண்ணாங்க. 1996ல ரஜினிகாந்த் அவர் என்ன சொன்னாரு, கடவுளே காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். திமுகவுக்கு அந்த வெற்றியை இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சொன்னானுங்க தெரியுங்களா? ரஜினிகாந்த் வாய்ஸ்ல திமுக ஜெயிச்சதுன்னானு. எப்படி ஒரு சித்தாந்த கட்சி, ஆளுங்கட்சியா இருந்த ஒரு கட்சி, கட்டமைப்பு உள்ள கட்சி ஜெயிக்கலையாம். இந்த ரஜினிகாந்த் ஒரு ஆளு ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம். என்ன, அப்போ ரஜினிகாந்தே ஜெயலலிதாவை ஆதரிச்சிருந்தாலும் ரஜினிகாந்த் அடிபட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ அவங்க ரஜினியை ட்ரை பண்ணாங்க. அடுத்து கொண்டாந்து எம்ஜிஆருக்கு பதிலா ரஜினியை இன்னொரு 20 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தாங்க.
ஆக அவர்களுக்கான ஆட்களை அவங்க தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எத்திக்ஸ் இல்லாத ஆளுங்க. இந்த பியூஷ் கோயல்னு சொல்றாரு, நான் இந்தியால ஆடிட்டருக்கு படிச்சிருக்கேன், இந்தியாவிலேயே 2வதா வந்தேன், முதல்ல வரல 2வது வந்ததுக்கு அவர் சொல்றாரு, நான் அப்பேற்பட்ட ஆளு, நீங்கெல்லாம் படிக்காத ஆளு, உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு நம்ம சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், ஸ்டாலினை தலைவராக ஏற்றுக்கொண்ட பிடிஆர்னு இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கால் தூசுக்கு இந்தியாவில இங்க இவங்க கட்சியில யாருமே அறிவுக்கோ ஆற்றலுக்கோ சமமாக மாட்டாங்க. பிடிஆருடைய கால் தூசுக்கு பிஜேபி இருக்கிற அவன் முதல்ல வந்தானா 2வது வந்தானாங்கிறதெல்லாம் இம்மெட்டீரியல். அந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்து படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்றான். யாரா இருந்தாலும் பியூஷ் கோயல் நம்மளை பார்த்து வாரிசுன்னு சொல்றது. அவனே வாரிசு தான், அவங்க அப்ப பிஜேபியில மந்திரியா இருந்தான், அது வாரிசு இல்லையா? அப்ப இதுல பெரிய திருட்டுத்தனம் என்னன்னா, வாரிசு அரசியல் அனுபவித்துக் கொண்டே திமுகவை பார்த்து வாரிசு அரசியல் சொல்றதுக்கு முடியும் அவங்களால. இந்துக்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இந்துக்களுக்கு நாங்க தான் சொல்லி சொல்ல முடியும் அவங்களால. அது அவங்களுடைய வரலாறு. யார் கழுத்தை அறுக்கிறாங்களோ கழுத்தை அறுத்துக்கிட்டு உன் கழுத்துக்கு அலங்காரம் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய ஒரு அரசியல் அவங்களுடைய அரசியல். இதுக்கு எடப்பாடி துணையா போய் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு, கர்நாடகா துணை மந்திரி அவரு வந்து டி.கே. சிவகுமார், அவரோட எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணா இவர் கேட்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி அப்படியே மேற்கேத்தாட்டு வந்து இது பண்ண வேண்டியதுதானே அப்படிங்கிறாரு. அது ஒரு மாநில பிரச்சனை இருக்கட்டும். அவருக்கு அதான் எடப்பாடிக்கு முன்யோசனை கம்மி, மூளை கம்மின்றதுக்கு இது ஒரு உதாரணம். நீ பிஜேபி கூட இருக்கல்ல, நீ நீட்டை வந்து நீக்கினாதான் உங்க கூட வருவேன்னு சொல்ல வேண்டியதானே எடப்பாடி. ஜிஎஸ்டி எடுத்தாதான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே, தமிழ்நாட்டு நிதியை கொடுத்தாதான் நான் வருவேன்னு சொல்ல வேண்டியதானே. அந்த கேள்வி இவருக்கு பொருந்தாதா? இப்ப சிவகுமார் கூட ஓட்டு கேட்டா மேகதாடு பேசணும்னா இவரு பிஜேபி கூட ஓட்டு கேட்டா இத பேசணும்ல. இன்னும் சொல்ல போனா நீட்ன்ற உச்சரிப்பே பண்ணக்கூடிய யோகிதை இல்லாத ஒரு ஆளு, ஒரு துரோகமான மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த நீட்டு மசோதாவை நம்ம அனுப்புனதை திருப்பி அனுப்பிட்டாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனுப்பிட்டாங்க. 18 மாசம் அதை இருந்தாலும் இதுதான் சரியான சூழ்நிலை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்க வீட்டு விசேஷமா? அது தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றிய தீர்மானம் நீட் ஒழிப்பு, அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. நம்மளுக்கு சொல்லவே இல்லைங்க. இவரு 6 மாசத்துக்குள்ள சொல்லியிருந்தா மறுபடியும் என்ன பண்ணிருப்போம், நிறைவேற்றி அனுப்பியிருப்போம். அதை மறைத்து 18 மாசம் அப்பயே சொல்லல. இவரு கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, ஓ நாங்க அப்பயே திருப்பி அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் வாயை திறந்த யோக்கியம். இது நீட்டுக்கு பொறுத்தவரையிலும். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க பிஜேபி கூட இருந்தா நல்லது, நாங்க பிஜேபி கூட இருந்தா கெட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியே அடிப்படை அவருக்கு புரியல. பிஜேபி திமுக கண்ட்ரோல்ல இருக்குதா, திமுக பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்குதான்றது முதல் கேள்வி இல்லைங்க. இவரு எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு உட்கார்ந்துருக்காரு. யாரு? எடப்பாடி. சிஏஏ இன்னும் அவங்க எது கொண்டு வந்தாலும் விவசாயிகளுக்கு சொன்னாரு. 800 விவசாயியை கொண்டுட்டு எடப்பாடி சொன்னாரு, விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. இதை விட என்ன பாதிப்பு? 800 பேர் நடுரோட்ல சாவறதை விட பெரிய பாதிப்பா? சிஏஏக்கு அப்படிதான், ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்ப கூட சொல்றாரு, இது மகளிர் மசோதான்னு சொல்றாரு. திமுக பத்தி கவலைப்படக்கூடாது, தமிழ்நாட்டை பத்தி கவலைப்பட்டு இத்தனை எம்பி போயிடும்ட்டு அவரு யோசிக்கவே இல்லையே. அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பொய்யா சொல்றாரு. ஒரு மாநில உரிமை பறிப்பை வேற பேர்ல அவரு பயன்படுத்துறாரு. ஆக இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு தேதிக்கு அரசியல் களத்துல இவரு, விஜய், சீமான், இவங்க எல்லாரையும் நம்ம சித்தாந்த ரீதியா அம்பலப்படுத்தணும். இவர்கள் வந்து பிடுங்கி எரியப்பட வேண்டிய விஷச்செடிகள் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது தேர்தலோட நம்ம நிறுத்தக்கூடாது ஐயா. இது தொடர்ந்து களத்துல நம்ம அவர்கள் 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இவர்களை எடப்பாடியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், இன்னும் எந்த அன்புமணியா இருக்கட்டும். என்ன அன்புமணி கோர்ட்ல போய் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு சொல்றாரு. என்ன இதுக்கு காரணம் திமுகங்கிறாரு பாருங்க. அப்படியே விட்டு போட்டது அன்புமணி, அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு. அவர் திமுக தான் காரணங்கிறார். இந்த மாதிரி பொய்யர்கள், திருகு தாளம் பேசக்கூடியவர்கள், என்ன இவங்களெல்லாம் நம்ம அம்பலப்படுத்தணும். இது தேர்தலோட நிக்கிற விஷயம் இல்லை என்பது என்னுடைய கருத்தையா. முதல்ல இது வந்து தமிழ்நாட்டினுடைய எம்பி தொகுதிகளை வந்து
குறைக்கிறதுக்கான மசோதா. அதை சொல்றதுக்கு அவருக்கு பயம். அதனால என்ன சொல்றாரு, 2 பொய் சொல்றாரு. ஒண்ணு, நேற்று கூட அதான் பேசுறாரு. ஒண்ணு, தமிழ்நாட்டுக்கு சீட் அதிகமாகும் அப்படிங்கிறாரு. மேல இருந்த வாரியா பார்த்தா அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் எனக்கு எவ்வளவு அதிகமாகுது, உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு அதிகமாகுதுங்கிறது தானே. எனக்கு 2 லட்டு தரேன்னு வாயில சொல்ற, அவனுக்கு 20 லட்டு கொடுக்குறீங்கல்ல, அதை சொல்லணும் இல்ல நீ. அதிகமாகுதுன்னா 1 அதிகம்தான், 20 அதிகம்தான். ஆக இது ஒரு மோசடியான கருத்து. 2வது, பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஏற்கனவே நிறைவேற்றியாச்சு. இன்னைக்கு நேற்று வில்சன், திமுக வில்சன் ஒரு தனிநபர் மசோதா கொடுத்திருக்காரு நேற்று. என்னன்னா, பெண்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்கன்னு அவர் கொடுத்திருக்காரு. இந்த யோக்கியனுங்க அந்த மசோதாவை ஆதரிக்கணும்ல. அவங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டீங்கன்னா, இதை சொல்லி நிறைவு செய்யறேன். அரவிந்த் சுப்பிரமணியம் ஒருத்தர் பொருளாதார நிபுணர், சர்வதேச அளவுல புகழ் பெற்றவர். அவரு சொன்னாரு, தமிழ்நாடு இந்தியாவில சீனாவை சொல்றாரு. சீனாவோட கம்பேர் பண்ணி இந்தியா சீனா அளவுக்கு வளரணும்னா இன்னும் எவ்வளவோ 50-60 வருஷம் ஆகும். ஆனால் சீனா அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னா தமிழ்நாடு வளர்ந்துருக்குங்கிறார். சீனா அளவுக்கு இந்தியா வளரல. சீனா அளவுக்கு எது வளர்ந்துருக்கு? தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. சீனாவோட தமிழ்நாட்டை தான் ஒப்பிடணும் அப்படின்னு. அப்போ அது அவங்க கண்ணை உறுத்துது. என்னன்னா இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்கு, டபுள் டிஜிட்ல வளர்ச்சி காட்டுறாங்க. 2வது, இன்னைக்கு வரைக்கும் வடக்குக்கு சோறு நம்ம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரியை வாங்கிதான் அவங்க ஏர்போர்ட், அது தொழிற்சாலை, அது இது கொண்டு போறது. நமக்கு ஏதாவது தொழிற்சாலை வந்தா புடுங்கி கொண்டு போறது. இத மாதிரி ஒரு ஐரோப்பிய தேசியம் உலகத்திலே இருக்காதுன்னு வச்சுங்களேன். அதனால நம்மளை கூட வச்சிருக்கான். தென் மாநிலங்கள் சோறு போட்டு உட்காந்து திங்கிறதுக்குன்னு அங்க வச்சிருக்கிறாங்க. இந்த தேசியம் என்பது தென்னகத்தை சுரண்டி வடக்கு வாழ்வதுதான். அதனால அவங்களுக்கு தமிழ்நாடு விழிப்பு அடையக்கூடாது, வளர்ச்சி அடையக்கூடாதுன்ற ஆத்திரத்துல நம்ம பிரதிநிதித்துவத்தை ஒரு சட்டம் கொண்டு தோக்கடிச்சிட்டீங்களே. நேற்று உங்களுக்கு ஓட்டு இருக்கிறதானே தோக்கடிக்கிறீங்க. உங்க ஓட்டே தேவையில்லாத அளவுக்கு நாங்களே ஓட்டை உருவாக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் நேற்று அவங்களுக்கு இப்போ ஆத்திரம் வருமா வராதா? என்னடா இவனுக்கு ஓட்டு போட்டு நம்மள தோக்கடிச்சாங்களே. அதனால அவர்கள் திருப்பியும் அந்த முயற்சியை செய்வார்கள். நம்முடைய அதிகாரம் பலத்தை பறிப்பதற்கான ஒரு வடிவம் இது. அவ்வளவுதான். அவர் அதுக்குதான் பேசுறாரு, நமக்கு பேசல. அவரு பெண்களுக்கு பேசல. அவரு நிறைய செய்திகளை சொல்லிருக்கேன். வணக்கம்.